விஜய் டிவில சூப்பர் சிங்கர் பார்க்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். அதோட இந்த வீடியோ எல்லாருக்கும் நல்ல நினைவு இருந்திருக்கும். முதல்ல இந்த வீடியோ இருக்க பார்த்துட்டு வாங்க. போங்க போங்க. அங்க இருக்கிற ஜட்ஜஸ் ஹீலியம் பலூன்ல உள்ள காத்தை இழுத்துட்டு அவங்க பாட்டு பாடணும். அவங்களோட கம்பீரமான அந்த குரல் மிக்கி மவுஸ் மாதிரி மாறி போன்ற எல்லாரும் சிரிச்சு பார்த்து ரசிச்ச அந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. ஒரு வாயு எப்படி ஒரு மனிதனோட குரலை மாத்த முடியும், அதுக்கு பின்னால உள்ள சயின்ஸ இந்த வீடியோல பார்க்கிறோம். ஹீலியம் எங்களோட குரலை மாத்துதுன்னு தெரிஞ்சுக்க முதல்ல எங்களோட குரல்ல சத்தம் எப்படி உருவாகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்களோட தொண்டையில குரல் நார்கள் என்று 2 தசை நார்கள் இருக்கு. இந்த 2 தசை நார்களும் நாங்க கதைக்கும் போது நுரையீரல்ல இருந்து வர காத்து இந்த தசை நார்களை அதிர வைக்குது. இப்படி இந்த தசை நார்கள் அதிர்றதால இந்த சத்தம் உருவாங்க. இது ஒரு கிட்டார்ல இருக்கிற கம்பியை நீங்க தட்டும் போது அது அதிர்ந்தாங்க. அதே மாதிரிதான் எங்களோட குரல் நான்களை நாங்க கதைக்கும் போது அந்த குரல் நான்கள் அதிர்ந்து எங்க தொண்டையில இருக்கிற காத்துல பட்டு அந்த காத்துல இருந்து அந்த சத்தம் கடத்தப்படுது. சாதாரண சுத்தி இருக்கிற காத்து நைட்ரஜன் ஆக்சிஜனும் அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் கனம் கூடின அடர்த்தி கூடின வாயுவா இருக்கும். ஹீலியம் காத்தை விட லேசானதா அடர்த்தி குறைஞ்சதா இருக்கும். சாதாரண ஒரு காத்துல சத்தம் செகண்டுக்கு 340 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல போகும். ஆனா இந்த ஹீலியம் வாயு லேசானதா அடர்த்தி குறைஞ்சதா இருக்கிறதால அதுக்குள்ளால சத்தம் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 927 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல போகும். சத்தம் இவ்வளவு வேகமா பயணிக்கிறதால எங்கட தொண்டையில இருந்து வர்ற அந்த காத்து அந்த சத்தத்தோட அலைவரிசை அந்த ஃப்ரீக்குவன்சி, அதாவது அந்த அதிர்வெண் மாறுபடுது. இது ஒரு பாட்டை 1x வேகத்துல கேட்கறதுக்கும் அதே பாட்டை 2x ஸ்பீட்ல வச்சு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே. வேகம் கூடும் போது சத்தம் மெல்லிசாகி கீச்சுன்னு கேட்கும். அதுதான் இங்கேயும் நடக்குது. ஹீலியம் எங்களோட குரல் நாணம் மாத்தல, எங்களோட சத்தம் வெளியில வர்ற வேகத்தை மாத்துது. இதனால இந்த தோற்றப்பாடு, இந்த நிகழ்வு எங்களுக்கு இப்படி கேட்குது. இதை வேடிக்கையா பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இருக்கிற ஆபத்தையும் புரிஞ்சுக்கணும். ஹீலியம் ஒரு நச்சு வாயு கிடையாது. ஆனா நாங்க ஹீலியத்தை மட்டுமே அதிகமா உள்ளிருக்கும் போது எங்களோட உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு கிடைக்காம போயிடும். இதால மூளைக்கு செல்ற ஆக்சிஜன் அளவு குறையும் போது தலை சுற்றல் அல்லது திடீர் மயக்கம் ஏற்படும். சோ ஹீலியம் குரலை மாத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இதுதான். சத்தம் பயணிக்கிற ஊடகம் மாறும்போது அதோட வேகம் மாறுது, அதால குரலும் மாறுது. இது வெறும் சயின்ஸ் மட்டும்தான், மேஜிக் இல்ல. இந்த தகவல் உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.